அத்தியாயம் 4. ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்னமும் அவன் கரம் அவள் கரத்தோடு இறுக்கமாக புதைந்திருக்க அது அவனுக்குள் நெருக்கத்தினை அதிகரித்திருந்தது. ஏன் இந்த பதட்டம்? ஏன் இந்த தொடுகை? எண்ணற்ற கேள்வி உள்ளுள் இருந்த போதும் அவன் எதையும் கேட்கவில்லை. காரணம், அவள் இன்னும் விழித்திறக்காமல் அப்படியே சிலையென நின்றிருந்தாள். அவள் கரம் கொஞ்சம் கொஞ்சமாய் நடுங்கத் தொடங்கியதை அறிந்த பின்னரே, சிவா, என்னாச்சு உங்களுக்கு? என்னை நிமிர்ந்து பாருங்க என்றான் நந்தி. மெல்ல விழி உயர்த்தி அவள் பார்க்க, நந்தி அவனுக்கு எதிரே அவள் பூசிவிட்ட விபூதி கூட களையாமல் நின்றிருக்க இவளுக்குள் ஏக குழப்பம். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆர் யூ ஓகே நந்தி? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ஓகே இல்லைன்னு தோணுது சிவா. ஏன் திடீர்னு நந்தின்னு கூப்பிட்டு என்னை இழுத்தீங்க? எனி ப்ராப்ளம்? அது நேம் போர்டு ரத்தம் என்று அவள் திக்கி திணற, அந்த பெயர் பலகையை பார்க்க அதுவும் நன்றாகத்தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இதமான குரலில் அவன் வினவ, நத்திங் என்றாள். ஏதோ நினைச்சு பயப்படுற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கடைக்குள்ளே உட்கார்ந்துருக்கீங்களா? இல்லை வேண்டாம், அம்மா திட்டுவாங்க, நான் கிளம்புறேன் என்றவள் அவனது கையை மீண்டும் அழுத்தி, ஜாக்கிரத நந்தி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவள் கண்ணில் இருந்து மறையும் வரை அவன் நகரவே இல்லை. அவளை பார்த்த உடனே, அவள் பெயரை கேட்ட உடனே, இத்தனை நாள் சிவன் மீது வைத்திருந்த அத்தனை உணர்வுகளும் அவளை நோக்கி வெளிவர முதலில் திடுக்கிட்டுத்தான் போனான். இவ்வுணர்வுகளை என்னவென்று வரையறுப்பது என்றெண்ணி எண்ணி அவனே மாய்ந்து போனான். அவள் அருகிலேயே எப்போதும் இருக்க வேண்டும், அவளை பார்த்தபடியே அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவன் மனம் உண்மையிலே நந்தியாகவே யோசிக்க தொடங்கியது. வேண்டாம்டா நந்தி, இப்போதான் பார்த்துருக்கோம், உடனே இப்படி யோசிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் சிவன் மனசு வைக்கட்டும் என்று நினைத்தபடி அவன் உள்ளே நுழைந்தான். வீட்டுக்கு வந்த பின்னும் அவளால் தன்னை சமாதானப்படுத்தி கொள்ள முடியவில்லை. தங்கம் கேட்ட எந்த கேள்விக்கும் அவளால் சரியாக பதிலும் சொல்ல முடியவில்லை. இப்படியெல்லாம் அவள் இருந்ததே இல்லையே என்று மாணிக்கம் அவளிடம் பேசத் தொடங்கினான். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. சொன்னா இதெல்லாம் நம்புவாங்களான்னு தெரியல. நந்தி கிட்ட பேசிட வேண்டியது தானே? அவள் மனம் புரிந்தவனாய் மாணிக்கம் சொல்ல, அவன்கிட்டையும் பேசிட்டேனே, ஆனாலும் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குதே என்றால் சோகமாய். ஓகே, ரிலாக்ஸ். என்ன பிரச்சனை? அப்பாட்ட சொல்லு. அப்பா, கனவு எதுக்காக வருது? நம்மளோட சிந்தனைகள், உணர்வுகள், இதோட தாக்கம் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த காட்சி, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட அனுமதியே இல்லாமல் தூக்கத்தில் கனவாக வருது. ஏன், உனக்கு கனவு வந்ததா? ஆமாப்பா, நந்தின்னு ஒரு பையன், அவன் என்னை ஏற்றுக்க மாட்டையா அப்படின்னு கேட்டுட்டே காரை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டி மரத்தில் மோத வச்சுட்டான். அவன் முகத்துல இருந்து ரத்தமாக கொட்டுது. கடைசியாக சிவான்னு என் பேரை சொல்லி வேற கூப்பிட்றான். நல்லா இருக்கே, அடுத்து என்ன நடந்தது? அவ்வளோதான்ப்பா, நான் முழிச்சிட்டேன். டேய் சிவா, நீயே நந்தி தேவன் காதலி, இப்படி இருக்கும்போது உனக்கு நந்தின்னு பேர் வச்ச ஒருத்தன் கனவுல வர்றது ரொம்பவே சாதாரணம்டா. அப்பா, இப்போ என்ன சொன்னீங்க? நந்தி தேவன் காதலின்னு சொன்னேன். நந்தி தேவன், அவனை இன்னைக்கு நான் மீட் பண்ணேன். என்ன சொல்ற? இந்த ட்விஸ்ட்டை மாணிக்கம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாப்பா, சிவன் கோவில் பக்கத்துல தான் கடை ஓப்பன் பண்ணி இருக்கான். அந்த நந்தி தான் கனவுல வந்த நந்தியாடா? அது தெரிலப்பா. கனவுல எனக்கு அவனோட முகம் கிளியரா தெரில, ரத்தம் மட்டும்தான் அவன் முகம் முழுக்க ஒழுகிக்கிட்டு இருந்தது. சரிடாமா, சும்மா கனவு வந்திருக்கோம், இதுக்காக அலட்டிக்க கூடாதுடா. நானும் அப்படிதான்ப்பா நினச்சி என்ன நானே சமாதானப்படுத்தினேன், ஆனால் முடியலப்பா என்று சொன்னவள், ராஜமாலை மீட் பண்ணியது, இன்று கடைக்கு சென்று வந்தது என அனைத்தையும் சொல்லி தனக்கு தோன்றிய காட்சியையும் சேர்த்து சொன்னான். இதனால தான் அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பையனுக்கு ஏதோ ஆபத்துன்னு தோணுதுப்பா. அதைத்தான் என் நந்தியும் எனக்கு கன்வே பண்ணுறானோ. எனக்கு என்னமோ அந்த நேம் போர்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்காதோன்னு தோணுது. அப்படிலாம் இருக்காதுடா. இல்லைப்பா, கனவு வந்ததுலேருந்து இது மட்டும்தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நான் இப்படி இருந்ததே இல்லைப்பா. சிவன்யா, ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனுக்கு வந்த ஆபத்து கூட உன்னால் சரியாயிடுச்சுன்னு. எப்படிப்பா? காரணமே இல்லாமல் உன் பிரசாதம் இடமாற சான்ஸே இல்லைடா. நீ பிறந்ததுலேருந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்க. இந்த மாதிரி நிகழ்வு இது வரைக்கும் உனக்கு நடந்ததே இல்லை. நேற்று அந்த பிரசாதம் அந்த பையனுக்கு போயிருக்குன்னா கண்டிப்பாக சிவனோட அனுகிரகம் அந்த பையனுக்கு கிடைச்சிடுச்சின்னு தானே அர்த்தம். மறுபடியும் கோவிலில் பார்த்து நீயே விபூதி பூசியிருக்க, நல்லா இருப்பீங்கன்னு விஷ் பண்ணியிருக்க. இனி எந்தவித அனர்த்தமும் அந்த பையனுக்கு நேராதுடா. அப்படியாப்பா? நிச்சயமாடா, நீ யோசிக்காத. அதை பற்றி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. உன் அம்மா வேற புலம்பிட்டே இருக்கா, அவகிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதா என்ன என சொல்லவும் அவளும் சரி என்று தலை அசைத்துவிட்டு வாங்கி வைத்திருந்த அந்த நந்தி சிலையை எடுத்து தன் பக்கத்தில் வைத்து கொண்டு படுத்து விட்டாள். நேற்றிருந்து நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, ஆனால் உங்களை மீட் பண்ணிட்டு போன சிவா ரொம்ப டல்லாக தெரியுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குமா, சொல்லுங்கள்.
அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா, அவ தலைவலிக்குதுன்னு சொன்னா. தலைவலியா இருந்தா அந்த நடுக்கம் பதட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம அவங்க ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி நினைச்சு பார்த்துருக்காங்க. அவங்க என் கையை பிடிச்சி நின்றிருந்த விதமே அதை தெளிவா சொல்லுது. ஏதோ ரத்தம்னு வேற சம்மந்தம் இல்லாம பேசுனாங்க. மா ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. உன் ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டினப்போ உனக்கு பெரிய கண்டம் இருக்கிறதா சொன்னாங்கடா. அதுவும் பிறந்த நாள் அப்போ. உனக்கு ஏதாவது ஆகிடும். பாதியை முழுங்கியவள், இதிலிருந்து உன்னை காப்பாற்ற சிவனால மட்டும்தான் முடியும், அவன் மனசு வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிவாவும் சொன்னான். அப்போ இருந்து எனக்கு மனசுல அசாத்திய நம்பிக்கை. மறுபடியும் அவளை மீட் பண்ணும்போது இன்னும் அந்த நம்பிக்கைக்கு பலம் ஏறிடுச்சு என்று சொல்லவும் அவனுக்கு ஏதோ புரிவதை போல் இருந்தது. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. டேய், எனக்கு ஒரு எண்ணம் இருக்குடா. என்னன்னு புரியுது, ஆனால் அதை உடனே செயல்படுத்த முடியாது. எனக்கு என்னமோ சிவா என்ன நினச்சி குழம்பிட்டு இருப்பாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு ஏதோ விஷுவல்ஸ் தெரிஞ்சிருக்குமா. எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற பரிதவிப்பு இப்போ உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை நினச்சி என் மனசு சந்தோஷப்படுது. அதே சமயம் எனக்காக ஏன் இவங்க இவ்வளோ கஷ்டப்படணும்னு வருத்தமாக இருக்குது. இதுதான் அவன் எழுதி வச்ச விதி போலையேடா. தெரியலம்மா, இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க என்றாலும் கூட அவனுக்கும் உடனே பேசி சிவாவை திருமணம் செய்தால்தான் என்ன என்று தோன்றாமல் எல்லாம் இல்லை. ஆனாலும் அவசரப்படக்கூடாது என்பதால் பொறுமையாக இருப்பது போல் காட்டிக்கொண்டான். நேரம் 11 கடந்திருந்தது. ஊரே அடங்கி போயிருக்க சிவன்யாவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனுக்கு நேரவிருக்கும் ஆபத்து உன்னால் நீங்கிவிட்டது என்ற தந்தையின் நம்பிக்கையாலோ என்னவோ அவளுள் காலையில் இருந்த பதட்டமும் பயமும் இல்லை. அதனாலேயே அவள் வதனத்தில் இப்போது நிம்மதி நிறைந்திருந்தது. ஆனால் அதற்கு ஆயுள் குறைவு போல. சட்டென்று முகமெல்லாம் வியர்த்து வழியத் தொடங்கியது. மூடிய இமைகளுக்குள் அவளது கருவிழிகள் இரண்டும் உருண்டோடி கொண்டிருந்தது. அவள் ஏதோ பயங்கர காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த கருவிழிகள் உணர்த்தியது. கொஞ்சம் தெளிவாக இருந்தவள் இப்போது முற்றும் குழம்பி போய் படுக்கையில் இருந்து நந்தி என்றவாறு எழுந்தமர்ந்தாள். அறையில் சுழன்றாடி கொண்டிருந்த மின்விசிறியை தவிர வேறு சப்தம் இல்லை. வேகமாக எழுந்தவள் தனது போனை எடுத்து நந்திக்கு அழைத்தாள். காலையில் பணம் போடுவதற்காக நம்பர் வாங்கியதும் அவளுக்கு வசதியாக போய்விட்டது. ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் என்று பதில் வர போனை எடுத்துக்கொண்டு அரைக்கதவினை திறந்து வெளியே வந்தாள். மைய வெளியில் இருட்டாக இருந்தது. அந்த இருட்டு எல்லாம் அவளை பயமுறுத்தி நிறுத்தவில்லை. அப்படியே விரைந்து வாசற்கதவையும் திறந்து அங்கிருந்து வெளியேறியிருந்தாள் சிவன்யா. நேராக அவளது கால்கள் சிவன் கோவில் இருக்கும் தெருவினை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தெருவுக்கு தெரு நாய்கள் கூட்டமாக கூடி நின்று ஊளையிட்டு கொண்டிருக்க அவை அனைத்தும் இவளை பார்த்த மறுகணம் ஊளையிடுவதை விட்டுவிட்டு அவள் பின்னால் அமைதியாக நடக்கத் தொடங்கின. சிவன் கோவில் இருக்கும் அவ்விடத்திற்கு வந்த உடனே அவளது கண்கள் அந்த கடையினைத்தான் பார்த்தது. நேற்று சிவப்பு நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த அந்த பெயர் பலகை இப்போது அவ்விடத்தில் இல்லை. மனதினை அச்சம் இறுக கவ்வி கொண்டது. அவளது கண்கள் மீண்டும் சுழன்று கீழே பார்த்து திகைத்தது. நந்தி என்று உள்ளுக்குள் அலறிக்கொண்டே அவள் வேகமாய் அங்கே ஓடினாள். நேற்று பிரசாதம் கொட்டியிருந்த அதே இடத்தில் இன்று செந்நீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. அதை காண சகிக்காதவள் குப்புறப்படுத்தியிருந்த உருவத்தினை புரட்டி போட அந்த உருவத்தின் முகமோ இரத்தம் உறைந்து மண் துகள்கள் எல்லாம் படிந்து கோரமாக இருந்தது. நந்தி நந்தி என்று அவள் போட்டு உழுக்க விழிகள் திறக்கவே இல்லை. நந்தி, கண்ணை திறந்து பார், என்ன பார், சிவா வந்திருக்கேன், சிவாவை விட்டுட்டு போகாத, கண்ணத்தொற அவள் போட்டு அவன் கன்னத்தில் மாறி மாறி தட்டத் தொடங்கியிருந்தாள். வெகு நேரமும் இது மட்டுமே தொடர்ந்தது. நந்தி, என்னை விட்டு போயிடாதடா, நீ இல்லாம நான் இல்லை, ப்ளீஸ் எந்திரிச்சிடு, நந்தி இல்லாம சிவா இல்லவே இல்லை என அவனை அணைத்து கொண்டு அவள் அழத்துவங்க அவன் இதயமும் அவளது இதயமும் மிகவும் நெருக்கமாக தங்களது துடிப்பினை பலவீனமாக பரிமாற்றிக் கொண்டிருந்தது. அந்த ஓசையா, இல்லை அவளது கண்ணீரா, இடைவிடாது உச்சரித்த நந்தி எனும் விழிப்பா, ஏதோ ஒன்றில் அவனது விழி திறந்தது. யாரின் அணைப்பிலோ கட்டுண்டிருக்கிறோம் என்பது மூளைக்கு புரிந்து யாரென்று அனுமானிக்கும் முன் அவன் இதழ்கள் சிவா என்று உச்சரித்து அவளது வேதனையையும் புலம்பலையும் ஒரு சேர நிறுத்தியிருந்தது.